மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் ஒரு கண்ணியமான, ஒரு சங்கையான, ஒரு உயர்ந்த படைப்பாக அல்லாஹு தாலா எங்களை ஆக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ்வால படைக்கப்பட்ட கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான படைப்பினங்கள்ல இந்த மனிதர்கள் சங்கையானவர்களாக, கண்ணியமானவர்களாக இருக்கிறார்கள். மேலான கனவான்களே, இவர்களுக்கு தான் அல்லாஹு தாலா நல்ல உணவுகளை உண்ணுமாறு அன்பு கட்டளை பிறப்பித்திருக்கிறான். இவர்களுக்கு தான் அல்லாஹு தாலா தன்னுடைய அவுரத்தை, மறைவான பகுதியை மறைக்குமாறு அல்லாஹு தாலா கட்டளையிட்டிருக்கிறான். இவர்களுக்கு தான் அல்லாஹு தாலா இது ஹலால், இது ஹராம் என்பதாக அல்லாஹு தாலா சில வரையறைகளையும் அல்லாஹு தாலா விட்டு வச்சிருக்கிறான். மேலான கனவான்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகள், ஆதமுடைய பிச்சலங்கள், ஆதமுடைய பிள்ளைகள், இவங்களை நாங்கள் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம், இவர்களை உயர்ந்தவர்களாக ஆக்கி வச்சிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துறாங்க. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வளவு படைப்புகளுக்கு மத்தியில, இவ்வளவு கோடான கோடி படைப்பினங்களுக்கு மத்தியில எல்லாரையும் அல்லாஹு தஆலா தான் படைச்சான். எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா தான் உணவளிச்சு கொண்டிருக்கிறான். எல்லாருடைய தேவையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் தான் பூர்த்தி செஞ்சு கொண்டிருக்கிறான். இப்படி இருக்க இந்த மனிதர்களை மட்டும் அல்லாஹு தஆலா ஏன் கண்ணியப்படுத்தணும், ஏன் உயர்ந்தவர்களாக ஆக்கணும்? மேலானவர்களே, ஏனையோர்களை விட ஒரே ஒரு அறிவு அல்லாஹு தஆலா எங்களுக்கு கூட தந்திருக்கிறான். நாங்க சொல்லுவோம் ஆறாவது அறிவு என்று சொல்லுவோம். பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஒன்றை மட்டும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு கூடுதலாக தந்து ஏனைய படைப்பினங்களை விடவும் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எதை செய்யணும், எதை செய்ய போடாதுங்கிறது எங்களுக்கு தெரியும். எதை உடுக்கணும், எதை உடுக்க கூடாதுங்கிறது எங்களுக்கு தெரியும். எது நல்லது, எது கெட்டதுங்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த ஷரீஅத்தை, இந்த இஸ்லாமிய விழுமியத்தை, இந்த ஈமான் என்ற உயர்ந்த அந்தஸ்தை அடைஞ்சு கொள்ளக்கூடிய தகுதியான ஒரு மக்களாக அல்லாஹு தஆலா இந்த மனிதர்களை ஆக்கி வச்சிருக்கிறான். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மூன்றே உப்புக்களை பத்தி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அடிக்கடி பேசுறான். ஒன்று சம், எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய கேள்வி ஞானம், இதை அல்லாஹு தஆலா பேசுறான். இன்னொன்று பஸர், எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பார்வை, இதை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பேசுறான். வல் அஃஇதா அல் குலூப், உள்ளம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். இதையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு பேசுறான். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, மனிதன் வழி தவறி போவதற்கு, அல்லது மனிதன் மோசமானவனாக மாறுவதற்கு, அல்லது அந்த மனிதனுடைய அந்தஸ்தை விட்டும் அவன் கீழே இறங்குவதற்கு மிக பிரதானமான காரணமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷானுஹு இந்த மூன்றையும் அல்லாஹு தஆலா சொல்றான். மேலானவர்களே, எப்போ ஒரு மனிதனுடைய செவிப்புலன் சீராக இருக்குமோ அந்த நேரத்துல தான் அவன் மனிதனாக மாறுகிறான். எப்ப அவனுடைய பஸர் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையில இருக்குதோ இந்த நேரத்துல தான் அவன் மனித புனிதனாக மாறுகிறான். எப்ப இவன் உள்ளம் ஈமானால நிரப்பப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்ட உள்ளமாக இருக்குதோ இந்த நேரத்துல தான் இவன் ஒரு தக்குவாதாரியாக, ஒரு ஈமான்தாரியாக மாறுகிறான். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ, உங்களை அல்லாஹ் தான் உங்களோட தாய்மார்களுடைய வயிற்றில இருந்து உங்களை வெளியாக்குனான். கருவுல உண்டாக்குறதும் அவன் தான். உங்களை அந்த 3 இருள்களுக்கு மத்தியில வளர்த்தவனும் அவன் தான். உங்களை உங்களோட தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கியவனும் அவன் தான். லா தஅலமூன ஷைஆ, வெளியாகக்கூடிய நேரத்துல உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உம்மா யாருன்னு தெரியாது, வாப்பா யாருன்னு தெரியாது, பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு தெரியாது, நல்லது கெட்டது யாருன்னு தெரியாது, வாயால பேசுறதுக்கு தெரியாது, கண்ணால சரியா பாக்குறதுக்கு முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது எல்லாத்தையும் நாங்க தான் உங்களுக்கு படிச்சு தந்தோம். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த வசனத்தை முடிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா லஅல்லக்கும் தஷ்குரூன், உங்களுக்கு நாங்க செவி புலன்களை உண்டாக்கினோம், உங்களுக்கு நாங்க பார்வையை தந்தோம்,
உங்களுக்கு நாங்க உள்ளத்தை நாங்க தந்தோம். ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் தஷ்குரூன், இவைகளை கொண்டு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்களாக நீங்க மாறணும்ங்கிறதுக்காக வேண்டி இந்த மூன்றையும் நாங்க தந்தோம். மேலானவர்களே, 5 சென்சேஷன்ஸ் இருக்குது, 5 புலன் உறுப்புகள் இருக்குது. இந்த மூணையும் அல்லாஹ் தஆலா விசேஷமாக குர்ஆன்ல சொல்றான். ஏன்? ஒரு மனிதனுடைய நடத்தை இந்த மூணிலையும் மிக பிரதானமாக தங்கி இருக்குது. எங்கட பிஹேவியர், எங்கட ஆட்டிடியூட், எங்கட நடத்தை, எங்கட செயல்பாடு, நாங்க பேசுறது, நாங்க பழகிறது, நாங்க இன்னொருத்தரோட நடந்து கொள்றது, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை எடுத்து நடக்கிறதும் அல்லது அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை விட்டு நாங்க புறக்கணிக்கிறதும், இந்த 3 புலன்கள்ல மிக பிரதானமாக தங்கி இருக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அதிகமான இடங்கள்ல இந்த 3 புலன்களையும் அல்லாஹ் தஆலா பேசுறான். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்றான், "வல்லதி அன்ஷஅக்கும் வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா." அல்லாஹ் சொல்றான், அவன் தான் உங்களை படைச்சான், உங்களுக்கு செவி புலன்களை உண்டாக்கினான், பார்வையை உண்டாக்கினான், அல்லாஹ் தஆலா உள்ளத்தை உங்களுக்கு தந்தான். கலீலம் மா தஷ்குரூன். இதெல்லாம் தந்ததன் பின்னால நீங்க கொஞ்சமான ஆட்கள் தான் நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறீங்க. நன்றி செலுத்தக்கூடிய மக்கள் மிக கொஞ்சமானவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுறான். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லுன் உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நாளை கியாமத்துடைய நாளையில இந்த 3 உறுப்புகளை பத்தியும் மிக பிரதானமான கேள்வி உங்களுக்கு இருக்குது. இந்த 3 உறுப்புகளை பத்தியும் அதிகமான கேள்வி உங்களுக்கு இருக்குது. எப்படி நீங்க பயன்படுத்துனீங்க? மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு மிக பிரதானமான காரணம் என்னன்னு கேட்டா, இஸ்லாம் அக்களை பாதுகாக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்குது. எங்கட புத்திய, எங்கட சிந்தனைய பாதுகாக்குமாறு இஸ்லாம் வலியுறுத்துது. எங்கட அக்ல, எங்கட புத்திய இல்லாமாக்க செய்யறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது. எங்களுடைய சிந்தனையை நாசமாக்குறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது. எங்களுடைய சிந்தனையை வேறொன்றின் பக்கம் திசை திருப்புறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது. ஏன் அல்லாஹ் தஆலா இந்த 3ஐயும் பேசுறான் தெரியுமா? இந்த 3இன் ஊடாக ஒரு மனிதனுடைய சிந்தனை ஒன்று பாதுகாக்கப்படுகிறது. அப்படி இல்லாட்டி இந்த 3இன் ஊடாக ஒரு மனிதனுடைய சிந்தனை வழி தவறப்படுகிறது. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த இடத்துல அல்லாஹ் தஆலா மனிதர்களை கண்ணியப்படுத்தினானோ அதே 3 உறுப்புகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை கேவலமாகவும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுறான். சில மக்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அஅயுனுன் லா யுப்ஸிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அضل. அல்லாஹ் சொல்றான், சில மக்களுக்கு நாங்க உள்ளத்தை கொடுத்திருக்கிறோம். சில மக்களுக்கு நாங்க உள்ளத்தை கொடுத்திருக்கிறோம். எல்லாருக்கும் உள்ளம் இருக்குது, ஆனா அந்த உள்ளத்தை கொண்டு நல்லதை சிந்திக்க மாட்டாங்க. பாலடைஞ்சு போன உள்ளமாக இருக்கும். அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை மதிக்காத ஒரு உள்ளமாக இருக்கும். ஈமான்ல குறையுள்ள உள்ளமாக இருக்கும். ஒரு பாவத்தை சுமந்திருக்கக்கூடிய உள்ளமாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்களுக்கு உள்ளத்தை கொடுத்திருக்கிறோம், ஆனா அந்த உள்ளத்தின் மூலமாக நல்லது அவர்கள் சிந்திக்கல. வலஹும் அஅயுனுன், அவர்களுக்கு பார்வையை கொடுத்திருக்கிறோம், ஆனா லா யுப்ஸிரூன பிஹா, அந்த பார்வையை கொண்டு அல்லாஹ் என்னத்தை பார்க்க சொல்லி இருக்கிறானோ அதை அவர்கள் பார்ப்பது கிடையாது. வலஹும் ஆதானுன், அவர்களுக்கு செவி புலன்களை கொடுத்திருக்கிறோம், என்னத்தை அல்லாஹ் கேட்க சொல்றானோ அதை அவங்க வாழ்க்கையில் அவங்க கேட்டது கிடையாது. அல்லாஹ் இந்த மக்களை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா? உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் கால்நடைகளை போல. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா உலகத்துல கோடான கோடி படைப்பினங்களை விடவும் கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறானோ, உயர்ந்தவர்களாக ஆக்கியிருக்கிறானோ, அதே குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், எந்த உறுப்புகளின் மூலமாக என்ன செயல் நடக்கணுமோ அந்த செயல் நடக்க இல்லைண்டா நீங்க மனுஷ ஜாதியில உங்களை சேர்க்கறதுக்கே இயலாது. நீங்க கால்நடைகளை போல, ஆடு மாடு ஒட்டகத்தை போல, உங்களுக்கு மனுஷன் பேர்ல இருந்தாலும் சரி, நீங்க நல்ல உடுப்பு உடுத்திருந்தாலும் சரி, நீங்க மனிதர்களோட சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹ் யாருக்கு ஒப்பாக்குறான் தெரியுமா? கல் அன்ஆம், நீங்க ஆடு மாடு ஒட்டகத்தை போல. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அதையும் விட மோசமாக அல்லாஹ் சொல்றான், பல்ஹும் அضل, உங்களை ஆடு மாடோடையும் சேர்க்கிறதுக்கு இயலாது. ஆடு மாடு ஒட்டகம் இருக்குதானே, அதுக்கும் ஒரு விளப்பம் இருக்குது,
அதுக்கும் ஒரு கைடு இருக்குது, அதுக்கும் ஒரு முறை இருக்குது, அதுவும் சரியாக நடக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பல்ஹும் அவல், இந்த ஆடு மாடு ஒட்டகத்தை விடவும் நீங்க வழி தவறியவர்கள், இந்த ஆடு மாடு ஒட்டகத்தை விடவும் நீங்க மோசமானவர்கள். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எனவே தான் சிந்தனையை பாதுகாக்க வேண்டிய மிக பிரதானமான தேவை இருக்குது.